எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். என் பேரு தீபிகா. நான் உங்களுக்கு கதை சொல்ல போறேன். நீங்களாம் கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? சரி, நாம இன்னைக்கு கேட்க போற கதையோட பேரு அக்குவின் ஆத்திரம். ஆத்திரம்னா என்ன தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஆத்திரம்னா கோவம். சரி, இப்போ கதை என்னன்னு பார்க்கலாமா? அக்குவுக்கு ஏன் கோவம் வந்துச்சுன்னு பார்க்கலாமா? மணி ஒலித்தது. பள்ளி முடிந்தது. எல்லா சிறுவர்களும் சிரித்தபடி மகிழ்ச்சியாக வீட்டை நோக்கி ஓடினார்கள். அக்கு மட்டும் சிரிக்கவில்லை, மகிழவில்லை. அக்கு கோபமாக இருக்கிறாள். அக்குவும் அவளுடைய தந்தையும் வயல் வழியாக அவர்கள் வீட்டுக்குச் சென்றார்கள். அக்கு அக்கு, அங்க பாரேன், சூரியகாந்தி பூ எவ்வளோ அழகா இருக்குன்னு என்றார் அவளுடைய தந்தை. ச்ச, இந்த பூக்களை பார்க்க சகிக்கல என்றாள் அக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே மஞ்சள், எனக்கு கண்ணு வலிக்குது. அவர்களுடைய வீட்டின் கூரையில் சில குரங்குகள் அமர்ந்திருந்தன. அக்கு அக்கு, அங்க பாரேன், குரங்குங்க என்றார் அவளுடைய தந்தை. சி என்றாள் அக்கு. இந்த குரங்குகளை எல்லாம் இப்ப யாரு பாப்பாங்க? ஷூ ஷூ, ஓடிப்போங்க என்று அவற்றை விரட்டினாள். அக்குக்கு ஏன் இவ்வளவு கோவம் என்று சிரித்தபடியே, இந்தா கொஞ்சம் மோரு குடி, எல்லாம் சரியாயிடும் என்றார் தந்தை. எனக்கு மோர் வேண்டாம் என்றாள் அக்கு. ஒரே ஒரு துளி, கொஞ்சம் குடிச்சு பாரேன். சரி என்று வாங்கிக் கொண்டாள் அக்கு. கொஞ்சம் குடித்தாள். அது ஓரளவு நன்றாகவே இருந்தது. ஆகவே இன்னும் கொஞ்சம் குடித்தாள். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். விரைவில் தம்ளர் காலியாகி விட்டது. கொஞ்சம் வடை சாப்பிடுறியா என்று கேட்டார் தந்தை. வேண்டாம் என்றாள் அக்கு. ஒரே ஒரு கடி, கொஞ்சம் சாப்பிட்டு பாரேன். சரி என்று வாங்கிக் கொண்டாள் அக்கு. கொஞ்சம் சாப்பிட்டாள். அது நன்றாகவே இருந்தது. ஆகவே இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டாள். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். விரைவில் தட்டு காலியாகி விட்டது. சமத்து என்று அவளை பாராட்டினார் அக்குவின் தந்தை. நீ ஏன் கோவமா இருக்க? அத கொஞ்சம் சொல்லேன். சொல்ல மாட்டேன் என்றாள் அக்கு. நான் ஏதாச்சும் தவறு செஞ்சிட்டேனா? இல்ல. அம்மா ஏதாச்சும் தவறு செஞ்சாங்களா? இல்ல. பள்ளியில ஏதாவது நடந்துச்சா? இருக்கலாம். ஓஹோ, சரி, ஒன்னு செய்யலாமா? நான் உனக்கு ஒரு அழகிய காகிதமும் வண்ண பென்சில்களும் தருவேனா. நீ என்ன நடந்ததுன்னு எனக்கு வரைஞ்சு காட்டுவியான், சரியா? சரி, வரையறேன் என்றாள் அக்கு. அக்கு ஒரு செங்கல் வரைந்தாள். இது ரொம்ப கெட்ட செங்கல் என்றாள். ஏன், அது ஒன்னு என்ன செஞ்சுச்சு? இந்த செங்கல் தான் இன்னைக்கு காலையில என்ன தடுக்கி விட்டுருச்சு. அப்படின்னா அது ஒரு கெட்ட செங்கல் தான். அடுத்து அக்கு ஒரு பையனை வரைந்தாள். இவன் தான் சூர்யா. இவன் ரொம்ப மோசமான பையன். நான் கீழே விழுந்தப்போ என்னை பார்த்து சிரிச்சான் என்றாள். நீ சொல்றது சரிதான் அக்கு, அவன் உன்னை பார்த்து சிரிச்சிருக்க கூடாது என்றார் அவளுடைய தந்தை. இப்போது அக்கு ஒரு இட்லியை வரைந்தாள். இது என்னோட இட்லி. அந்த கெட்ட செங்கல் என்னை தடுக்கி விட்டப்போ இந்த இட்லி என்னுடைய மதிய உணவு பாத்திரத்திலிருந்து வெளியே விழுந்துருச்சு. அடுத்து அக்கு ஒரு காக்கையை வரைந்தாள். இது ஒரு ரொம்ப மோசமான காக்கா. என்னுடைய இட்லியை தூக்கிக்கிட்டு பறந்து போயிடுச்சு என்றாள். அடடா, அந்த காக்காவுக்கு ரொம்ப பசி எடுத்திருக்கும்னு நினைக்கிறேன் என்றார் அவளுடைய தந்தை. அடுத்து அக்கு தன் ஆசிரியையை வரைந்தாள். இவங்க தான் என்னோட ஆசிரியை, அமலா மிஸ். நான் கீழே விழுந்தப்போ இவங்க தான் எனக்கு உதவி செஞ்சாங்க. என்னை கட்டி அணைச்சு ஆறுதல் சொன்னாங்க என்றாள் அக்கு. அடடா, அவங்க ரொம்ப நல்லவங்க போல என்றார் அவளுடைய தந்தை. ஆனா அதுக்கப்புறமா அவங்க என்னோட கன்னத்தை கிள்ளிட்டாங்க. என்னோட கன்னத்தை யாராவது கிள்ளினா எனக்கு பிடிக்காது என்றாள் அக்கு. ஓ, ரொம்ப வலிச்சுச்சா என்று அக்கறையோடு கேட்டார் அக்குவின் தந்தை. அப்ப கொஞ்சம் வலிச்சுச்சு, ஆனா இப்ப வலி இல்ல. நல்லது நல்லது. அக்கு,
நீ ரொம்ப அழகா படம் வரையற. நீ நல்ல ஓவியரா வருவன்னு நினைக்கிறேன். இப்போ உங்க அம்மாவுக்காக ஒரு படம் வரையறியா என்று அக்குவின் தந்தை கேட்டார். ஓ, வரையறேனே என்று சொல்லிவிட்டு அக்கு விறுவிறுவென்று படங்களை வரைய ஆரம்பித்தாள். இது ஒரு சின்ன வெள்ளெலி, இது ஒரு படகு, இது ஒரு தென்னை மரம். அடுத்து இன்னொன்று, இன்னொன்று, இன்னும் பல. இது ஒரு சூரியகாந்தி, இது உங்க சைக்கிள் அப்பா, இது ஒரு நாய், இது ஒரு தவளை. இப்படி ஒவ்வொரு படமாக வரைய வரைய அக்கு தன்னையே மறந்துவிட்டாள். தன்னை தடுக்கிவிட்ட செங்கல், அப்போது அதை பார்த்து சிரித்த பையன், இட்லியை எடுத்துச் சென்ற காக்கை, எல்லாவற்றையும் மறந்துவிட்டாள். அட, இப்போது அக்குவின் கோபம் போயே போச்சு. உங்களுக்கு கதை பிடிச்சிருந்துச்சா? அக்குவ மாதிரி உங்களுக்கும் கோபம் வருமா? அப்போ என்ன பண்ணுவீங்க கோபம் வரும்போது? நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றேன், அதை பண்ணி பாக்குறீங்களா? 1, வாயை விட்டு சிரிச்சிருங்க, இல்லனா கைகளை மேல தூக்கி குதியுங்க. 2, மெதுவா, மிக மிக மெதுவா மூச்சை உள்ள இழுங்க. அதுக்கப்புறம் வெளில விடுங்க. இது மாதிரி 5 தடவை செய்யுங்க. 3, கொஞ்சம் தண்ணி இல்லனா மோர் குடிங்க. 4, ஒரு பழம் சாப்பிடுங்க, இல்லனா ஒரு வடை கூட சாப்பிடலாம். 5, உங்க உணர்வுகளை பத்தி பெரியவங்க யார்கிட்டயாவது பேசுங்க. 6, உங்க உணர்வுகளை பத்தி எழுதலாம். 7, அக்குவ போல நீங்களும் படம் வரையலாம், வண்ணம் தீட்டலாம். 8, களிமண் இருக்குல்ல, அதை வச்சு விளையாடலாம். 9, உங்க கோபத்தை பத்தி ஒரு பாட்டு எழுதலாம், அத சந்தோஷமா நீங்க பாடலாம். 10, குரங்க போல நடனம் ஆடலாம். அடுத்த முறை கோபம் வரும்போது நீங்க இதுல எதை பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்க, சரியா? இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்களை நான் சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நீங்கள் கேட்டது சிட்டுக்குருவி பாட்காஸ்ட், தீபிகா அருணுடன். கதை அக்குவின் ஆத்திரம். எழுதியவர் விநாயக் வர்மா. தமிழில் என் சொக்கன். வெளியீடு பிரதம் புக்ஸ்.